துதி உங்க வாயில இருக்குதா? துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? துதி உங்க வீட்டு வாசல்களில் இருக்கிறதா? துதி உங்க இல்லத்துல இருக்குதா? துதி உங்க உள்ளத்துல இருக்குதா? துதி உங்க வாயில இருக்குதா? நான் சொல்றேன், உன்னை கெடுக்க நினைக்கிறவர்கள், அழிக்க நினைக்கிறவர்கள், நீ காணாம போகணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள், நீ அழிஞ்சு போகணும், நாசமா போகணும்னு சொல்லி தேடுகிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள், இந்த காலவேளையிலே கர்த்தர் நல்லவர். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நல்லா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. நீ சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை அதிசயமா நடத்தி வந்த யார சொல்லுங்க? உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள், யார சொன்னார் என் ஜனங்கள் சொல்லி? சொல்லுங்க, என்னன்னு தெரியுமா? யார சொன்னாருங்க? என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு யார சொன்னாரு? அவர் ஜனங்களை சொன்னார். அவர் ஜனங்கள் யாரு? துதிக்கிறவர்கள். சொல்லுங்க, யாருங்க? துதிக்கிறவர்கள் அவரு ஜனம். ஆமே. சர்ச்சில் துதிச்சுட்டு வீட்டில் சினிமா பாட்டு பாடுறவங்க இல்ல. ஹலோ, சர்ச்சில் துதிச்சுட்டு வீட்டில் போய் சினிமா பாட்டு பாடுறது, கெட்ட பாட்டு பாடுறது, சண்டை போடுறது இதெல்லாம் இல்லை. சர்ச்சிலையும் துதி தான், வீட்லையும் துதி தான், வேலையிலையும் துதி தான், தூங்கும் போதும் துதி தான், காலையிலையும் துதி தான், மாலையிலையும் துதிதான், உட்காரும் போதும் துதிதான், எழுந்திருக்கிற போதும் துதிதான். எப்பொழுதும் துதிக்கிறவர்கள் அவருடைய ஜனம். அவர்கள் இந்த பூமியில ஒரு வினாடி கூட வெட்கப்படுவது இல்லை. ஏன்னா நான் துதிக்கிறேன். கடவுள் துதியை விரும்புறாருங்க. அதனாலதான் வேதத்தில் பார்க்கிறோம், துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். மூன்று இடத்துல எழுதியிருக்கிறது. துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளிலே பிரியப்படுகிறவர், துதிகள் மத்தியிலே உலாவுகிறவர். உலாவுகிறவர். எங்க துதி இருக்குதோ அங்க இயேசு இருப்பார். ஆமே. உன் வீட்டை சுற்றிலும் துஷ்ட மிருகங்கள் என்ன பண்ணுவதில்லை? துஷ்ட மனிதர்கள், துஷ்ட மிருகங்கள், உன்னை கெடுக்க நினைக்கிறவர்கள், அழிக்க நினைக்கிறவர்கள், நீ காணாம போகணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள், நீ அழிஞ்சு போகணும், நாசமா போகணும்னு சொல்லி தேடுகிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள், உன் வீட்டை சுற்றிலும் எல்லைகளை சுற்றிலும் கர்த்தர் ஒளிய பண்ணுவார். கரங்களை தட்டுவோம். கர்த்தர் ஒளிய பண்ணுவாருங்க அவங்களை. நீங்க துதிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், ஆமே, துதிக்கிற மக்களாக இருந்தா இது நடக்கும். நீங்க துதிச்சு பாருங்க, நடக்கும். துதிக்கிறவங்களுக்கு தான் இது நடக்கும். சொல்லுங்க, துதிக்கிற மக்களுக்கு இதை கர்த்தர் செய்வார். யார் துதிக்கிறார்களோ அவர்களுக்கு இது நடக்கும். பக்கத்தில் சொல்ல, யார் துதிக்கிறார்களோ அவர்களுக்கு இது நடக்கும். துதிக்கிறீங்களாங்க? துதி உங்க வாயில இருக்குதா? துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? துதி உங்க வீட்டு வாசல்களில் இருக்கிறதா? துதி உங்க இல்லத்துல இருக்குதா? துதி உங்க உள்ளத்துல இருக்குதா? துதி உங்க வாயில இருக்குதா? நான் சொல்றேன், ஒரு வினாடி கூட கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். துதிக்கிற துதிதான் முதலிட இருக்கணும். நீங்க துதிச்சு பாருங்க. நான் சொல்றேங்க, துதிச்சு பாருங்க. திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்படும். துதிச்சு பாருங்க, நடக்காதவைகள் நடக்க ஆரம்பிக்கும். துதிச்சு பாருங்க, எதிரி உன் காலடியிலிருந்து விழுவான். துதிச்சு பாரு, வானத்தின் மதுகளை கர்த்தரி திறப்பார். துதிச்சு பாரு, நீ பார்க்காததை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. துதிச்சு பாரு, அசாத்தியங்களை சாத்தியமாக்குவார் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்காதவைகளை நடக்க பண்ணுவார் ஆண்டவர்.